உஸ்தாத் மன்சூர் அவர்கள் உதகியா கொடுக்கிற பொழுது பறவைகளை உதகியா கொடுக்கலாம், அதுபோல் அதனது பணத்தை ஏழைகளுக்கு தர்மம் செய்யலாம், இரண்டுமே உதகியாவுடைய கூலியை பெற்றுத்தரும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். இது சரியான கருத்தா, இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்குறாங்க. அப்படி ஒரு சொன்னதாக ஒரு செய்தி பரவியது. ஆனால் அவர் என்ன வடிவத்தில் சொன்னார், எப்படி அதை சொன்னார் என்கின்ற ஆடியோ தகவல்கள் எதுவும் எனக்கு கிடைக்கல. அதனால் அவர் சொன்னதாக இல்லாமல் இந்த இப்படி சொல்லப்பட்ட கருத்து, இப்போ எனக்கு கேள்வியாக கேட்கப்பட்ட கருத்து சரியா பிழையா என்றதுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். அப்போ அவர் சொல்லியிருந்தால் அது தவறா இல்லையான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். சொல்லவில்லை என்றால் நான் இந்த கருத்தை அவர் சொன்னதாக இந்த இடத்துல சொல்லலை. காரணம் எனக்கு அது தெரியாது, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இதில் அதாவது முதல் செய்தி என்னென்னா, தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹு தாலா குர்ஆனில் பஹீமத்துல் அன்ஆம் அப்படின்னு பயன்படுத்தினால் அது மாட்டையும், அதாவது ஒட்டகத்தையும் மாட்டையும் ஆட்டையும் தான் குறிக்கும் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இல்லை. இப்போ அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஜ் 28வது வசனத்தில் லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வ யذ்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத் அலா மா ரஸகஹும் மின் பஹீபத்தில் அன்ஆம் ஃபகுலூ மின்ஹா வ அத்இமுல் பாஇஸல் ஃபகீர் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அதாவது பஹீமத்துல் அன்ஆம் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்கியதன் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அதன் மீது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அதை அறுக்கிறத சொல்கிறான். அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். இப்போ பஹீமத்துல் அன்ஆம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொன்னால் அது ஒட்டகத்தையும் ஆட்டையும் தான் குறிக்குது, சாதுவான கால்நடைகளை குறிக்குது. வஹ்ஷி அது குறிக்காது, அதாவது காற்றில் வாழக்கூடியவைகளை குறிக்காது, வீட்டில் வாழக்கூடிய எங்களோடு இருக்கக்கூடிய அந்த மிருகங்களை தான் அது என்ன செய்யும், குறிக்கும். அவைகளை அறுத்து உணவாக உண்ணுங்கள், அதில் நீங்கள் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்கள் என்பதற்காக அல்லாஹு தாலா அதை சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த குர்ஆனுடைய நஸ் பஹீமத்துல் அன்ஆமில் இருக்கும், அதாவது மற்ற பறவைகளை கொடுக்கலாம்னு சொல்லக்கூடியவர்கள் யாரும் கூட பஹீமத்துல் அன்ஆம்டால் ஒட்டகம் ஆடு மாடு என்பதைத்தான் என்ன செய்து குறிக்குது, வேறு எதையும் குறிக்கல என்பதில் கருத்து முரண்படலை. எனவே இந்த குர்ஆனுடைய நஸ் இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா கொடுத்த செய்திகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் கொடுத்தாங்கன்னு வரும், ஆடு கொடுத்தாங்கன்னு வரும், மாடு கொடுத்தாங்கன்னு வரும். ரசூலுல்லாஹி தஆலா மனைவிமார்களுக்காக என்ன செஞ்சாங்க, மாட்டை அறுத்தார்கள்னு வரும். அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஒட்டகங்கள் அறுத்தாங்கன்ற செய்தி வரும். அதே போல் அதாவது ஆடை அறுத்து குர்பானி கொடுத்தாங்கன்ற செய்திகள் வரும். இப்படியான செய்திகளை தான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலையும் பார்க்குறோம், சஹாபாக்களுடைய காலத்திலையும் பார்க்குறோம். இப்படியான செய்திகளை தவிர வேறு எந்த செய்திகளும், ஆதாரபூர்வமான எந்த செய்திகளும் உதுஹியாவுக்கு கொடுக்கப்பட்டதாக அதாவது தெரிவதற்கு இல்லை. எனவே இப்படி இருக்கிற நேரத்தில் இது போன்ற ஒரு நஸ்ஸும் இது போன்ற சமூகத்துடைய ஒரு பெரிய ஒரு நடைமுறையும் அதற்கு ஆதாரமாக இருக்கிற நேரத்தில் இதில் இருந்து நம்ம வெளியே லேசாக சில காரணங்களை சொல்லி வெளியாகிறதுன்றது ஒரு ஆபத்தான ஒரு நிலை. மார்க்க சட்ட விஷயத்தில் ஒரு ஆபத்தான ஒரு நிலை. காரணம், மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து பின்பற்றுகின்ற அந்த சட்டத்திலெல்லாம் என்ன செய்யும், ஒரு பலகீனத்தை அதை ஏற்படுத்தும். ஏனென்றால் இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய நடைமுறை இருக்குது, அது கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்த சமுதாயத்தில் நடைமுறையிலையும் இருக்குது. அப்படி இருக்கிற டைமில் இதில் பறவையை கொண்டு வந்து சேர்க்கலாம், பட்சியை கொண்டு வந்து சேர்க்கலாம், சேவலையும் கோழியும் கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்வது என்பது ஒரு ஹத்தீர், ஒரு ஆபத்தான ஒரு நிலை என்பதில் சந்தேகம் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு இந்த குர்ஆன், சுன்னா, சஹாபாக்களுடைய இந்த வாழ்க்கை நடைமுறை இவைகளை பற்றிய இவைகளூடாகத்தான் சட்டத்தை பெற்றுக்கொள்ளணும் என்கின்ற அந்த பற்று அப்படியே எல்லாம் போயிடும். அடிப்படைகள் மேலே இப்போ இந்த விளக்கமெல்லாம் யார தலையில் போய் நிற்கிது, அறிஞர்களுடையும் அவரவர்களுடைய இதில் தலையில் போய் நிற்கிது. அப்போ நம்ம என்ன தான் குர்ஆனில் படிச்சிட்டாலும், என்ன தான் ஹதீஸில் படிச்சிட்டாலும், என்ன தான் இந்த சமுதாயத்தினுடைய நடைமுறை இதன் அடிப்படையில் இருந்துட்டாலும் இதுக்கும் குதர்க்கமான ஒரு விளக்கம் என்ன செய்யலாம், எடுக்கலாம், அதுவும் கூட சரியாக இருக்கலாம் அப்படிங்கின்ற ஒரு நிலை உருவாக்குவது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது போன்ற செய்திகளை, அதாவது சில ஷாத்தான, அதாவது ஆதாரம் இல்லாத, பலகீனமான அல்லது வேறு நோக்கங்களுக்காக சொல்லப்பட்ட செய்திகளை கொண்டு இது கொடுக்கலாம் அது கொடுக்கலாம்ன்றதுக்கு ஆதாரம் சொல்லலாம். உதாரணமாக ஜும்மாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற நேரத்தில் முதலாவது வாரவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, அப்புறம் மாடு, ஆடு, அப்புறம் கோழி, முட்டை அப்படின்னு செய்தி வரும். இதெல்லாத்தையும் வச்சு பொதுவான செய்திகளை இதுக்கு கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம அப்ளை பண்ணக்கூடாது என்பது எல்லாருக்கும் வெள்ளிடைமலை தெளிவாக விளங்கக்கூடிய விஷயம். இது அதாவது ஒரு குறிப்பிட்ட குர்பானி இப்படி தான் கொடுக்கணும் என்கின்ற, உதுஹியா இப்படி தான் கொடுக்கணும் என்கின்ற அந்த நடைமுறைக்கு இது குர்பானி ஒருத்தர் கொடுக்குறாரு, அவர்
சேவலை கொடுத்துட்டு போகிறாரு, கோழியை கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் உதுஹியா என்று வார நேரத்தில் அதுக்கென சில சட்டங்கள் என்ன செய்யுது இருக்கிறத நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இதே கருத்தை நம்ம வந்து ஹஜ்ஜில் 10 நாள் கொடுக்கக்கூடியதுக்கு சொல்லலுமா? ஆடு மாடு ஒட்டகம் கொடுக்குறதோட நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு பறவை அறுத்துட்டு போய்த்திடலாம், ஒரு புறாவை இங்கேருந்தே பிடிச்சிட்டு போய் என்னது அறுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு விளையாட்டான ஒரு நிகழ்வாக என்ன செஞ்சிடும், அது மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ளணும். அதே போல் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி செஞ்சாங்க, இப்னு அப்பாஸ்லாம் அப்படி செஞ்சாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இப்படி செய்தார்கள் என்று வரக்கூடிய எல்லா செய்திகளுமே பலகீனமான செய்திகள். அதில் வரக்கூடிய செய்திகளை நம்ம ஆதாரபூர்வமான வைத்து கொண்டாலும் கூட சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. அந்த சப்ஜெக்டை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு சொன்னால் உதுஹியா என்பது ஒரு கடமை, வாஜிப், அது கொடுக்காது விட்டால் கூடாது. கடைசியில் கொஞ்சம் காலம் அப்படியே ஒரு அந்த சமுதாயத்தில் வந்து சஹாபாக்களும் தாபீன்களும் கலந்து வாழக்கூடிய அந்த சமுதாயத்தில் வந்து சிலர் பெருமைக்காக உதுஹியா கொடுக்குற நிலைமை வந்துச்சு. அப்படி நேரத்தில் அபூபக்கர்லாம் உமர் ரலியல்லாஹு உதுஹியாவை தவிர்த்தார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு உதுஹியாவை தவிர்த்தார்கள், அதேபோல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதுஹியாவை தவிர்த்தார்கள். அதுபோல் சில நபித்தோழர்கள் வந்து என்னது, நான் வந்து அதாவது இந்த உதுஹியா கொடுக்குறது என்ன இதை விட ஏழைகளுக்கு கொடுக்குற சிறந்தன்னு சொன்னதாக ஒரு சில செய்திகள்லாம் வருது. அதெல்லாம் எதற்காக வந்த செய்திகள் அப்படின்னு சொன்னால் இது வாஜிப் இல்லை, கட்டாய கடமை இல்லை, இது வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவே தவிர இது பெருமைக்காக கொடுத்தே ஆகணும் என்கின்ற மாதிரியான மனோநிலைக்கு யாரும் வந்துடக்கூடாது என்பதற்காக சில நபித்தோழர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விளக்கத்தை தான் எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்களே தவிர, அதுவும் ஆதாரபூர்வமான வைத்துக்கொண்ட அளவைகள்லாம் பலகீனமானவைகள். ஆதாரபூர்வமான வைத்து கொண்டா கூட இந்த கருத்தில் தான் அதை சொன்னார்களே தவிர இவங்க சொல்கிறது போல் பறவையை கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், எல்லாத்தையும் என்ன செய்யலாம், குர்பானியை கொடுக்கலாம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பஹீமத்துல் அன்ஆம், அதாவது என்னது சாதுவான கால்நடைகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறதுலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட கால அந்த பகுதியில் இவைகளை நடைமுறைப்படுத்தியதிலும் நபித்தோழர்கள் நடைமுறைப்படுத்தியதிலும் ஒரு அர்த்தம் ஒன்று என்ன செஞ்சிடும், எல்லாம் போயிடும். அப்போ எனவே ஹுரூஜ் அதாவது அனின் நஃப்ஸ், நம்ம குர்ஆனில் வரக்கூடிய அந்த நேரடியான வார்த்தை பிரயோகத்தை விட்டு வெளியேறுதல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய யோகபித்து நடைமுறையை விட்டு வெளியேறுதல் என்பது ஒரு தவறான ஒரு நடைமுறை. இந்த வழியை நம்ம காட்டக்கூடாது. அடுத்தது, ஏழைகளுக்கு கொடுப்பதில் பெரிய நன்மை இருக்குதுல அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்வார்கள் இதில் சொல்வதை நம்ம பார்க்குறோம். இதில் என்ன மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், ஏழை ஒருவர் வந்து தான் உதுஹியா கொடுக்காம தண்ட பணத்தை அந்த நிமிஷம் ஒருத்தருக்கு தேவைப்படுது, ஒரு ஏழைக்கு தேவைப்படுகிறது, அவர் வந்து ஏழைக்கு என்ன செய்கிறார், அதை தர்மம் செஞ்சிட்டாருண்டா அதில் நன்மை சந்தேகம் கிடையாது, அதில் நன்மை உண்டு, சந்தேகம் கிடையாது. வலியுறுத்தப்பட்ட இந்த சுண்ணாவை அவர் செய்யாமல் ஒரு ஏழைக்கு அதை உதவியாக கொடுத்துட்டார். ஒரு ஏழையத்தை, அதாவது அதுக்காக வேண்டி உதுஹியா பணத்தை எடுத்துகிட்டு எங்கடா ஏழை கிடைப்பார்னு பார்த்து தேடி கொண்டு போய் கொடுக்கறதல்ல. ஒரு ஏழை வந்து கேட்டு வரார், அதாவது ஒரு ஏழையுடைய தேவை இவர் உணர்ந்துட்டார். இந்த உதுஹியா கொடுக்குறதை விட அந்த ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டா அவர் அதனால் சந்தோஷமாக இருப்பார், அவருடைய வாழ்க்கை ஹைராகும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாருந்தால் இவர் குற்றவாளி கிடையாது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், இவர் குற்றவாளி கிடையாது. ஆனால் இந்த ஃபத்வா எப்படி வழங்கப்பட்டால் தவறான ஃபத்வாவாக வரும் என்றால், ஒரு இடத்துல வந்து ஒரு ஆபத்து நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி கட்டத்தில் உதுஹியாவுக்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும் இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொடுத்தா. நீங்கள் உதுஹியா வந்து கொடுக்குறதும் சமம் தான், கஷ்டப்பட்ட மக்களுக்கு இந்த தர்மம் செய்கிறதும் சமம் தான். உதுஹியா செய்த மாதிரியான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது குர்பானியை ஒருத்தர் வந்து ஆட்டை அறுத்து உதுஹியா கொடுக்குறாரு, அவரும் இந்த உதுஹியா பணத்தை கொண்டு போய் ஒருத்தர் ஏழை கொடுக்குறாரு, இருவருமே ஒரே கடமையை செய்தவர்கள், உதுஹியாவை நிறைவேற்றியதற்கு ஈக்குவலானவர்கள், இப்படி சொல்லக்கூடாது. இதுதான் இந்த இடத்துல பிழையான அம்சம். உதுஹியா கொடுப்பதற்கென்று தனியான ஒரு கூலி, தனியான ஒரு நன்மை அந்த இடத்துல உண்டு. அதே போல் ஏழைக்கு ஒரு தர்மத்தை செய்கிறதுல வந்து தனியான நன்மை உண்டு. ஒருத்தர் உதுஹியா கொடுக்காம அந்த பணத்தை கொண்டு போய் ஏழைக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு, ஒருத்தர் தேவைப்பட்ட நேரத்தில் கொடுக்குறாரு, இவருக்கு நன்மை உண்டு, அதாவது தவறு கிடையாது. ஆனால் அவருக்கு உதுஹியா கொடுத்த கூலி இல்லை. அவர் அந்த ஹஜ்ஜில் வந்து அல்லது அந்த ஹஜ்ஜி பெருநாளில் வந்து அவர் உதுஹியா கொடுத்த கூலி அவருக்கே கிடையாது. அவருக்கு ஏழைக்கு தர்மம் செய்த கூலி உண்டு. இப்போ சிலர் எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, ஏழைக்கு நீங்கள் தர்மம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உதுஹியா கூலி சேர்த்து உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும், அதுக்கு ஈக்குவலாக இது வரும், உதுஹியா கடமையை நிறைவேற்றிய கூலி உங்களுக்கு உண்டு என்று சொன்னால் இது மார்க்க ரீதியாக என்னது, இது தவறான ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு வந்து உம்ரா செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, அவர் அந்த உம்ராவுடைய பணத்தை கொண்டு போய் ஒரு ஏழை கொடுக்குறாருன்னு சொன்னால் உம்ரா செஞ்ச நன்மை அவருக்கு இல்லை, அந்த ஏழைக்கு அந்த பணத்தை கொடுத்த நன்மை இருக்குது, அவ்வளோதான். உம்ரா செஞ்சால் தான் உம்ராவுடைய நன்மை அவருக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் உதுஹியா கொடுக்கக்கூடியவர்களை, மூன்றாவது கட்டம், உதுஹியா கொடுக்கக்கூடியவங்களை ஒரு தவறாக பார்க்கக்கூடாது. அந்த டைமில் உண்மை போட்டு ஆட்டை அறுத்துட்டிக்கிறான், மாட்டை அறுத்துட்டிக்கிறான், ஏழை கொடுக்க வேண்டியதாண்டா, இது சரியாக வந்து கிட்டத்தட்ட தஹ்வீன் பண்ணுற மாதிரி.
ஒரு ஒரு சரியாவுடைய சட்டங்களை வந்து அப்படி ஒரு கொஞ்சம் இலகுபடுத்துகிற மாதிரி அல்லது நெகிழ்வுபடுத்துகிற மாதிரி அதை கொஞ்சம் என்னுடைய தரத்தை குறைப்பது போன்று அமைச்சிடும். ஏன்னா இஸ்லாம் வந்து ஏழைகளும் இருக்கிறார்கள் என்று தெரிந்துதான் இந்த உதுகியாவுடைய நடைமுறையும் என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறது. இஸ்லாத்துடைய ஒரு சட்டத்துக்கு பின்னால் என்னென்ன நோக்கங்கள் இருக்குன்னு எங்களுக்கு என்ன தெரியாது. எனவே அந்த சட்டங்களை தளர்த்துகின்ற அமைப்பில் பேசுவது என்பது ஒரு கூடாத தவறான ஒரு அணுகுமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதான் சுருக்கமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்ல முடிந்த பதில். அல்லாஹு ஆலம்.